வணக்கம், வணக்கம் அருண் தமிழ் உறவுகளே! எப்படி இருக்கீங்க? முதல்வர் விஜய் எப்பதான் பதில் சொல்வாரு? அப்படிங்கிறது தான். சட்டமன்ற கூட்டத்தொடர் கடந்த 2 வாரங்களாக நடந்து கொண்டிருக்கிறது. ஆனால் முதல்வர் விஜய் அவர்கள் வாயே திறக்க மாட்டேங்கிறார். அந்த தீர்மானத்தை தான் படிக்கும்போது அது மட்டும் படிச்சாரு. பட் உதயநிதி கிட்ட வந்து பேப்பர் பார்த்து படிச்சு பாருங்க, அப்பதான் தெரியுங்கிற மாரி சொல்லி மொக்க வாங்குனாரு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, பதிலே சொல்ல மாட்டேங்கிறாரு. எதிர்க்கட்சி தலைவராக இருந்த எடப்பாடி பழனிசாமி அவர்கள் பேசுறாரு. அவருக்கும் பதில் சொல்லல. இப்போதைய எதிர்க்கட்சி தலைவர் உதயநிதி பேசுறாரு. அதுக்குமே பதில் சொல்லல. எல்லாத்துக்கும் ராஜ்மோகன் பதில் சொல்றாரு. ஆதவ அர்ஜுனா பதில் சொல்றாரு. இந்த பக்கம் அருண் பதில் சொல்றாரு. நிர்மல்குமார் பதில் சொல்றாரு. பட் ஆனால் முதல்வர் அமைதியாக வேடிக்கை பார்த்து கொண்டிருக்கிறார். யாராவது ஜோக் அடிச்சாங்கன்னா சிரிக்கிறார். இது மட்டும்தான் நடக்கிறது. இதைத்தான் நாம் சட்டமன்றத்தில் பார்த்து கொண்டிருக்கோம். இதை அப்படியே சந்தோஷமாக மக்கள் நியூஸ் சேனல்களை பார்த்து சந்தோஷப்படுறாங்க லைவ் அப்படின்றாங்க. எங்க லைவ்ல 4 வார்த்தை பேசினாதானே அவர் பேர் ஞாபகத்தில் இருக்கும். உதயநிதி எல்லாவற்றிற்கும் சரியான பதில் அளிக்கிறார். ஆனால் அதுக்கான பதில் இங்க இருந்து கிடைக்க மாட்டேங்குது. அதிமுகவையும் திமுகவையும் குறை சொல்லி கொண்டிருந்த தாவேகா இப்ப எக்ஸ்போஸ் ஆகி கொண்டிருக்கிறதோ அப்படிங்கிற மாதிரி தான் சில தகவல்கள் வந்து கொண்டிருக்கிறது. ஸோ அதை பற்றி விரிவாக பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி உங்களுடைய கருத்துக்கள் வரவேற்கப்படுகின்றன. அதே போல நம்ம சேனலை லைக் பண்ணுங்க, சப்போர்ட் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. உங்கள் நண்பர்களுக்கு மறக்காம ஷேர் பண்ணுங்க. முதல்வர் விஜய் அவர்கள் சட்டமன்றத்தில் பேசவே மாட்டேங்கிறாரு. ஆதவ அர்ஜுனா எழுந்து என்ன சொல்றாரு அப்படின்னா, முதல்வர் எல்லாவற்றிற்கும் பதில் சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை, நாங்க சொல்றோம் அப்படிங்கிறாரு. அப்ப முதல்வர் ஏன் வந்து சட்டமன்றத்துக்கு வரணும், நாங்க ஏன் சட்டமன்றத்துக்கு வரணும் எதிர்க்கட்சி தலைவர் கேள்வி கேட்கிறாரு. இதுக்கெல்லாம் பதிலே இல்லை தாவேகாவிடம் அப்படிங்கிறது. அதாவதுங்க இப்ப இந்த கல்லூரியில ஒரு மாணவர் இறந்து விட்டார். அதற்கு வந்து தவறான தகவலை ராஜ்மோகன் அவர்கள் பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் கொடுக்கிறார். அது வந்து ஆக்சுவலா உயர்கல்வித்துறை அமைச்சர் விஸ்வநாதன் பதில் சொல்லணும். ஆனா அதுக்கு ராஜ்மோகன் பதில் சொல்றாரு. அது மாதிரி ஒரு துறையை சார்ந்தவர்கள் பதில் சொல்லாமல், இப்ப விஜய் அவரோட துறையில இருக்கிற பாதுகாப்பு துறை, காவல்துறையை பற்றி கேட்டாலும் இவர் ராஜ்மோகன் பதில் சொல்றாரு. ஸோ விஜய் அவர்கள் வாயை திறக்க மாட்டாரா? அப்புறம் எதுக்குங்க சட்டமன்றத்துக்கு வராரு? அப்புறம் ஏன் அவருக்கு முதல்வர் பதவி அப்படிங்கிறது? அவர் செய்ய வேண்டிய வேலையெல்லாம் கூட எல்லாருக்கும் பிரிச்சு கொடுத்தாராம். அவர் எந்த வேலையும் செய்ய மாட்டாராம். வருவேன், உட்காரும், பேசுவேன், எல்லாத்தையும் பார்ப்பேன். நான் வந்து இந்த ரீல்ஸ் எடுக்கிறதுக்காக நிறைய அது பேர் இந்த ஒரு கண்ணாடி கம்பெனிக்கு போனாரு. அந்த மாதிரி கண்ணாடி கம்பெனிக்கு போவேன், இந்த பக்கம் ஏதாவது போவேன். இஷ்யூஸ் இருக்கிற இடத்துக்குலாம் நான் போக மாட்டேன். இப்ப நீட்டு வழக்குல அனிதா அவர்கள் இறந்த போது திமுக ஆட்சியில ஏடிஎம்கே ஆட்சி அப்போ வந்து நேரம் அனிதா வீட்டுக்கு போய் உட்காந்து நான் இருக்கேன், உங்களுக்கு நீட் மாணவர்கள் எல்லோருக்கும் நான் இருக்கேன் அப்படின்னாரு. அவரே தான் தேர்தலுக்கு முன்னாடி என்ன சொன்னாரு, நீட்டு மட்டும் உங்களுக்கு எதிர்காலம் இல்லை, வேற ஏதாவது தேடுங்க அப்படின்னு சொன்னாரு. அதாவது இந்த முரண்பாடுகள் இருக்கு. இப்ப நீட்டுக்கு எதிராக தீர்மானம் நிறைவேற்றுகிறார். அப்போ வந்து திமுக எம்எல்ஏ யாரோ ஒருத்தர் சொல்லி கட்டுறாரு, இல்ல இதெல்லாம் சபை குறிப்புல இருந்து நீக்கிறேன் அப்படிங்கிறாரு சபாநாயகர். அவர் சொன்ன ஸ்டேட்மெண்ட் தானுங்க, வேற எதுவும் மாத்தி சொல்லல. ஸோ இந்த மாதிரி முரண்பட்ட கருத்துக்களைத்தான் கொண்டிருக்கிறது தாவேக அரசு. இப்ப உதயநிதி அவர்கள் ஒரு சொல்றாரு, அதாவது நீங்க ஒரு குறுவை சாகுபடிக்கான வறட்சி நிவாரணம் கொடுக்க வேண்டும் அப்படின்னு சொல்லி சட்டமன்றத்தில் போன வாரம் பேசுறாரு. அதுக்கு அண்ணன் விஜய் அவர்கள் என்ன சொல்றாருன்னா, ஏங்க 134 கோடி கொடுத்துட்டாங்க, சிறப்பு நிதி கொடுத்தாச்சுங்க அப்படிங்கிறாரு. ஏங்க சிறப்பு தொகுப்புங்க, சிறப்பு தொகுப்பு என்பது வேறு. இப்பொழுது கேட்பது குறுவை சாகுபடிக்கான வறட்சி நிவாரணம் அப்படின்னு சொல்லி சொல்றாரு. இதுக்கு பேப்பர் படிச்சாதான் தெரியும் விஜய் சொல்ல. ஏங்க இது பேப்பர் படிச்சா மட்டும் பத்தாதுங்க. விவசாயிகளோட மனநிலையை புரிந்து கொள்ள வேண்டும், விவசாயிகள்கிட்ட பேசணும், அனைத்து கட்சி கூட்டத்தை கூட்டம் நாங்க இதெல்லாம் சொல்லுவோம், இதெல்லாம் உங்களுக்கு தெரியல அப்படிங்கிறாரு. தெரியல, நீங்க மக்கள்கிட்ட பேசினாதான் தெரியும், பேசாம எப்படி தெரியும்? நீங்க ஏதாவது வாய் திறந்தீங்கன்னா இப்ப நீங்க பேப்பர் படிக்க சொல்றீங்க, பேப்பர் படிக்கிறதே நீங்க பேப்பரை பார்த்தான்னு சொல்றீங்க. உதயநிதி அவர்கள் அதுக்கு நெத்தி அடி அடிக்கிறாரு. அதெல்லாம் பாயிண்ட் எழுதி வைக்க முடியும், அவர் அழகா எடுத்து வைக்கிறாரு. ஸோ இந்த மாதிரியான ஒரு புரிதலோட தான் இருக்காரு. அதே போல ஆதவ அர்ஜுனா அவர்கள் சொல்லுகின்றது 70% பொய், 30% ஓரளவுக்கு பரவாயில்லங்கிற மாதிரி ஸ்டேட்மெண்ட். ஐயா ராஜ்மோகன் அவர்கள் பொய்யா பேசிட்டு இருக்கிறாரு. எங்க ஒரு கல்லூரி மாணவர் இறந்து விட்டார் அப்படின்னா அது மாணவர்களுக்குள்ள சண்டை அப்படிங்கிறாரு. ஆனால் போதைப் பொருள் பயன்பாடு அப்படிங்கிறதுக்கான ஆதாரத்தோட அவங்க பேரண்ட்ஸ் பேசுறாங்க. நானும் போயிருந்தேங்க, பிரின்சிபல் என்கிட்ட சொன்னாரு, இந்த பையன் எல்லாரையும் காட்டி கொடுத்துருக்கான், 6-7 பேர் பேரை சொல்லிட்டான் அப்படின்னு இவன் பேரை வந்து அந்த 6-7 பேர்கிட்ட சொன்னதுனாலதான் அவங்க அடிச்சு கொண்டிருக்காங்க. இந்த மாதிரியான தகவல்களை வந்து மறைக்கிறாங்க. தாவேக அரசுக்கு தவறான ஒரு உதாரணம். இப்ப காவல்துறையை சார்ந்த ஒரு பெண்மணி எஸ்ஐ நினைக்கிறாங்க, அவங்கள வந்து அவங்க கணவரை அடித்து கொண்டிருக்கிறார். காவல்துறையில இருக்கவங்களுக்கே பாதுகாப்பு இல்லை திமுக ஆட்சியில அப்படின்னு சொல்லி விஜய் அவர்கள் ரொம்ப காட்டமா கரூர், நாகப்பட்டினம் இது இங்கெல்லாம் பேசினாரு. ஆனால் அவருடைய ஆட்சியிலும் அதுதான் தொடர்கிறது அப்படிங்கிறச்ச. ஸோ மக்களுக்கு காவல்துறைக்கே பாதுகாப்பு இல்லை, அப்புறம் மக்களுக்கு எப்படி பாதுகாப்பு இருக்கும்? இதுதான் தாவேக அரசு. இந்த புரிதல் வந்து ஆனால் விஜய் அவர்களுக்கு இல்லையேங்கிற வருத்தம் தான்.
இதற்கெல்லாம் சட்டமன்றத்திலே பதில் சொல்வாரா என்றால் சொல்ல மாட்டார். இப்ப நாளைக்கு நிறைய கேள்விகள் கேட்பாங்க. நாளைக்கு வெள்ளிக்கிழமை நிறைய கேள்விகள் கேட்பாங்க. ஆனால் அவர்கள் பதில் சொல்ல மாட்டாங்க. எடப்பாடி பழனிசாமி அவர்கள் ரொம்ப அருமையான பேச்சு நேத்திக்கு முந்தா நாளும். அவர் இப்ப நீங்க கொஞ்சம் சுருக்கமா முடிக்கலாம் அப்படின்ட்டீங்க. ஒரு எதிர்க்கட்சி நாங்க பேசதாங்க செய்வோம். பேசி முடிக்கிறேங்க அப்படின்னு அவர் பாட்டு பேசிட்டு இருந்தாரு. ஸோ அதை காவிரி காவிரி நடுவர் மன்றத்தில இருந்து மேகதாதுல இருந்து எல்லாத்தையும் புட்டு புட்டு வைக்கிறாரு அவரும். ஆனா இதற்கு வந்து நேரடியாக பதில் சொல்ல ஆனந்த் அவர்களுக்கு தெரியல பாவம். அதுக்கு ஆதவர்ஜினாவும் ராஜ்மோகன் எழுதி பேசிக் கொண்டிருக்கிறார்கள். விஜய் அவர்கள் எதுக்குமே வாய் திறக்க மாட்டேங்கிறாரு. ஒரு ஆளும் கட்சி அது கூட யாரோ ஒருத்தர் இங்க ஒரு இதுல பார்த்தேன், ஒரு டிவியில இதுல டிஸ்கஷன்ல வந்து சொல்றாரு, ஏங்க ஒரு நடிகராக ஒரு ஹீரோவாக யாருக்கும் பதில் சொல்ல வேண்டிய அவசியம் இல்லைங்க. வந்தார் நடிச்சுட்டு போனார் அவ்வளவுதாங்க. இங்க வந்து அந்த மாதிரி பண்ண முடியாதுங்க. டேக் ஆக்ஷன் ரெடி ஓவர் அப்படின்னு கட்டுன்னு சொல்ல முடியுமா? நான் அப்படிலாம் சொல்ல முடியாது. அதுதான் அவருக்கு அங்க பிரச்சனையே. ஆமா ஸ்டார்ட் கட்டுன்னு சொன்னாதான் அவர் நடிக்க முடியும் அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. ஐயோ எனக்கு அழறதா சிரிக்கிறதானே தெரியல. இப்படிப்பட்ட ஒரு முதல்வரை தமிழகம் பெற்றதுக்கு நாம் பெரும் பயன் அடைந்திருக்கிறோம் அப்படின்னு சொல்லிக்க வேண்டியதான் போட்டிருக்கு. நான் என்ன சொல்றேன், நீங்க பேசுறது அட்லீஸ்ட் பிராக்டிஸாவது பண்ணுங்க, அதையாவது செய்யுங்க. ஆனா போன கூட்டத்துக்கு இந்த கூட்டத்துக்கு கொஞ்சம் பரவாயில்லங்கிறாங்க. பட் சில இடங்கள் பேப்பரை வச்சுதான் படிக்கிறாரு. அது நான் இல்லைன்னு சொல்ல. அவருக்கு டேட்டா கொடுக்கறது தவறாக கொடுக்கப்படுகிறது. தவறான டேட்டா கொடுக்குறாங்க. உடல்ல வறட்சி நிவாரணத்துக்கும் சிறப்பு தொகுப்புக்குமே வித்தியாசம் தெரியவில்லை முதல்வர். அது 134 கோடி வறட்சி நிவாரணத்துக்கு கொடுப்பீங்களா அப்படிங்கிற ஒரு கேள்விக்கு அவரால் பதில் சொல்ல முடியல. அதே போல நிதி அமைச்சர் மரிய வில்சன் அவர்கள் வந்து தமிழ் மொழியை விட பைபிள் எனக்கு கற்றுத் தந்தது அதிகம் அப்படிங்கிறார். என்ன மாதிரியான ஒரு மோசமான வார்த்தை. அதாவதுங்க நீங்க பேசுங்க, உங்களுடைய மதம் இதெல்லாம் பேசுங்க. அதான் மதச்சார்பற்ற அரசு நீங்க சொல்லிட்டு பைபிளை வந்து நிதி அமைச்சர் வந்து அந்த ஃபைலோட எடுத்துட்டு வர்றது, ஒருத்தர் விவசாயத்தை பட்ஜெட்டை கொண்டு போய் திருப்பதியை கொண்டு போய் பூஜை பண்ணிட்டு வர்றது, இதெல்லாம் அரசியல் முதிர்ச்சியின்மை அல்லது அரசியல் அனுபவமின்மையை காட்டுகிறது அப்படிங்கிற மாதிரி தான் இருக்கு. ஸோ இதெல்லாம் என்ன சொல்ல வராங்க அப்படின்னா, தங்களுக்கு அரசியலே தெரியாது புரியாதுங்கிறத வந்து சொல்லிக்கிட்டே இருக்காங்க. இதைத்தானே நம்ம சொல்லிக்கிட்டு இருக்கோம். ஸோ இந்த புரிதல் இல்லாமல் இவர்கள் செய்து கொண்டிருப்பது வந்து அரசியல் அல்ல, அரசியல் முதிர்ச்சியற்ற தன்மை அப்படிங்கிறது தான். இன்னொரு விஷயம், இப்ப உதயநிதி அவர்கள் வந்து நிறைய பிரச்சனைகள்லாம் வருது, அவர் பேசுறாரு, ஃபேஸ் பண்றாரு. ஆனால் விஜய் அவர்கள் அதெல்லாம் ஃபேஸ் பண்ணலைங்க. உதயநிதி அவர்களுக்கு எதிராக தாவேக்காரர்கள் குரல் எழுப்புகிறார்கள். ஆனால் முதல்வருக்கு எதிராக இங்க குரல் எழுப்பவே முடியல. ஏன்னா அவர் பேசினாதான் எழுப்ப முடியும். பேசவே மாட்டேங்கிறாரு. ராஜ்மோகனுக்கும் அது யார் முதல்வர் அப்படிங்கிற சந்தேகமே வருது. ஆதவ அர்ஜுனாவா அல்லது விஜய் அவர்களா அல்லது ராஜ்மோகனா அல்லது நிர்மல் குமாரா இல்ல ஆனந்தா இல்ல செங்கோட்டையனான்னு கூட சந்தேகம் வருது. ஏன்னா வாயே திறக்க மாட்டேங்கிறார். செங்கோட்டையன் அவைத்த முன்னவராக வந்து எழுந்து அப்பப்போ பதில் சொல்லிட்டு இருக்காரு. ஏதோ ஒன்று அவருடைய அனுபவம் அது பேசுகிறது. ஆனால் அவரையும் இவங்க யூட்டிலைஸ் பண்ண மாட்டேங்கிறாங்க, யூஸ் பண்ண மாட்டேங்கிறாங்க தாவேக்காவினர் வந்து. ஸோ அப்படியே நம்ம என்னங்க பண்ணணும், எப்படி பேசணும், என்ன செய்யணும் அப்படிங்கிற ஒரு டிஸ்கஷன்ல அவர் கூப்பிட்டு உட்கார வச்சு பேசணும், ஒரு மீட்டிங் நடத்துறீங்கன்னா உங்களுக்கு ஏதாவது சொல்லுவார் அவர். அதையும் கேட்டுக்க மாட்டேங்கிறீங்க. ஸோ அரசியல் புரிதலற்ற ஒரு அரசாங்கம் நடந்து கொண்டிருக்கிறது. பட் அவங்க கத்துப்பாங்கன்னு வச்சுங்க, இந்த 5 வருஷத்தை கத்துப்பாங்க, அதுக்கப்புறம் நான் நல்லா பண்ணுவாங்கன்னு நம்புறேன். பட் ஆனால் விஜய் அவர்கள் இன்னும் நிறைய கத்துக்கணும், நிறைய பண்ணணும். அதைத்தான் நான் இங்கே சொல்லி கொண்டிருக்கேன். பட் ஏதாவது பண்ணுங்கப்பா அப்படிங்கிற மாதிரி தான் இருக்கு சூழ்நிலை. பார்க்கலாம். ஓகே, மீண்டும் ஒரு நல்ல தலைப்போடு சந்திக்கிறேன். தேங்க்யூ அண்ட் பை டு எவரிவன். நன்றி நன்றி நன்றி.